ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. சவால் விட்டு சொல்கிறேன், ஆம் செல்லவே, இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தா மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும். ஆம் செல்லவே, இது திருச்செந்தூரின் முருகனின் அருள் வாக்கு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக செய்வேன் என் செல்லமே. அதுவரை சற்று பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுது. ஏன்? உன் கர்ம வினையால், உன் சந்தோஷத்திற்காக, உன் கர்மாக்களை தட்சிணையாக நான் பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ சற்று அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். உன்னிடத்தில், உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து. அந்த தருணத்தில் நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய். நிச்சயமாக நான் அதை பார்க்கச் செய்வேன் என் செல்லமே. நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன். நீ சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன். நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்கள் தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன். அது யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடும் பேசும் ஆற்றல் பெற்றவன் நான் இந்த முருகப்பெருமான். ஆகவே எவர் மூலமும் உனக்காக என்னால் உன்னிடத்தில் பேச முடியும். இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். பல முறை, ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசியிருக்கிறேன். உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்து விட்டது. ஆம் செல்லவே, நான் என்றும் உனக்கு துணையாகத்தான் இருந்து வருகிறேன் அல்லவா? உன் முன்னே தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். தைரியமாக செல். நீ எதை செய்தாலும், எதை நோக்கி பயணித்தாலும், எந்த காரியங்களை நினைத்தாலும் அது இந்த முருகப்பெருமானால் வடிவமைக்கப்பட்டதும் நடத்தப்பட்டதாகத்தான் இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கானதை நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன். நான் சொல்வதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நிச்சயமாக உன்னிடம் வந்தடையும். இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப் போவது என்றில்லை. இதோ இப்பொழுதே, இன்னும் நீ இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உனக்கு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கப் போகிறது. பிறகு வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும், ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது. ஆம் செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கான வாழ்க்கையாக சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ தொடரப்போகிறாய். ஆம் செல்லமே, நிச்சயமாக நான் இந்த பதிவினை கேட்டு முடிப்பதற்குள் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது. அதை உணர்ந்து நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய். முருகா, இதுவரையும் நான் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கையை இதோ நான் தலைகீழாக மாற்றப் போகிறேன். நிச்சயமாக மாறப்போகிறது. பிறகு உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா? இதோ அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன். உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் அனுமதிக்கவே மாட்டேன். கரடுமுரடான முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை
இப்போது பஞ்சுமத்தை போன்ற மிருதுவான பாதையாக்கப் போகிறேன். இனி வெற்றியும் ஆனந்தம் மட்டுமே உன் வாழ்வில். எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா? அது நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறும் இன்னும் சில நிமிடத்தில். இதற்கு பின் வரக்கூடிய நேரங்களானது, நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடிவுகளாக அமையப் போகிறது. இதோ நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது. ஆகவே வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் நீ உன் மனதை தளரவிட்டு விடக்கூடாது. மனிதருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் தெரியுமா? சொல்கிறேன் கேள். இன்பம், துன்பம், ஏற்றம், தாழ்வு, வெற்றி, தோல்வி எல்லாம் நான் சொல்வது சரிதானே? அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த மனிதருக்கும் போகும் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை, அந்த தூரத்தை அவர்களால் கடக்க முடியாது தானே? எல்லா வழிகளையும், தண்டனைகளையும், ஏமாற்றங்களையும், எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இனியும் இதைத்தான் கற்கப் போகிறோம். இது உண்மையிலும் உண்மை. நாம் செல்லவே அந்த நேரத்தில் மனம் தளரவே கூடாது. உன்னை பக்குவப்படுத்தவே அந்த மேடு பள்ளம் வருகிறது. சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் உன்னை நீயே வெறுத்து விடக்கூடாது. முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நாம் தனியாக தான் இருக்கோம். கையில் வேலை இல்லை, நல்ல உறவுகள் இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி உதை என்று எனக்கென்று ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லையே. இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுற்றி இருக்கிறது என்று தானே நினைக்கிறாய்? இது எல்லாமே தான் வாழ்க்கை. ஆம் செல்லமே, நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் படுவார்கள். யாரும் கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்க மாட்டார்கள். நாம் எப்போதுடா கீழே விழுவோம், நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து தான் அடுத்தவர்கள் காத்திருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும். அதனால் தான் சொல்கிறேன், வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும். நிச்சயமாக மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும். இதில் அழவோ புழம்பவோ தலையில் கை வைத்து உட்காருவதற்கோ எதுவுமே கிடையாது. நிச்சயமாக எழுந்திரு, தைரியமாக எழுந்திரு, துணிந்து செயல்படு. நிச்சயம் உனக்கான வெற்றி கிடைக்கும். ஆம் செல்லமே, இதை நான் சொல்வதை கேட்டு முடித்த இந்த தருணத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.